வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு சூப்பரான பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு 8850 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் டிக்கெட் சேல்ஸ் பண்ணுற மாதிரியான போஸ்டிங்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, மொத்தம் உங்களுக்கு 8000 ப்ளஸ் வேக்கன்சிஸ் இந்தியா முழுக்க ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இனிஷியல் சேலரியை 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் பேசிக்மே மட்டுமே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸ் இருக்கும். குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு 12th முடித்தவங்க, எனி டிகிரி முடித்தவங்க, டிப்ளமா ஐடி, பிஇ பிடெக் முடித்தவங்கன்னு சொல்லி எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரியான போஸ்டிங்ஸ் தான் இருக்கும். பர்மனெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அப்ளை பண்ண எந்த வித எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்கல. ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 27ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினருமே எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷனாக தெரிஞ்சுப்பீங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் ரிலேட்டடாக ஆர்ஆர்பிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்க ஷார்ட் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆர்ஆர்பிலேருந்து. ஓகேங்களா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா என்டிபிசி கேட்டகரியில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதாவது நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ். ஸோ இந்த கேட்டகரியில் உங்களுக்கு கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட் போஸ்டிங்ஸ்க்கான ரெக்ரூட் நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் இது. முக்கியமாக இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இதில் உங்களுக்கு வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் 07/2025 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தான். வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3050 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரியில் உங்களுக்கு என்னென்ன போஸ்டிங்ஸ் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க், அதாவது டிக்கெட் ரயில்வே டிக்கெட்லாம் சேல் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த கிளர்க்கு போஸ்ட்டு, டிக்கெட் கிளர்க்கு, அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, ட்ரெயின்ஸ் கிளர்க்குன்னு சொல்லி 4 விதமான பதவிகள் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தான். சேலரி லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, ட்ரெயின்ஸ் கிளர்க் இந்த போஸ்ட்டுக்கு பேசிக் பே 19,900 சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும். டிக்கெட் கிளர்க்கு போஸ்ட்டுக்கு மட்டும் 21,700 இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 30 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். மொத்தமாக உங்களுக்கு 3050 வேக்கன்சிஸ் இந்தியா முழுக்க உங்களுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 06/2025 சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே கிராஜுவேஷன் முடித்தவங்க, எனி டிகிரி முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா, ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டு, சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, டிராஃபிக் அசிஸ்டன்ட். ஸோ இது எல்லா போஸ்ட்டுக்குமே எனி டிகிரி முடித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டர், டிக்கெட் சூப்பர்வைசர் 2 போஸ்ட்டுக்குமே 35,400 பேசிக் பே இருக்கும். அடுத்து கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட், சீனியர் கிளர்க்கு, டிராஃபிக் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கெல்லாம் உங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 25,500, மீதி இருக்க அந்த 3 போஸ்ட்டுக்குமே 29,200 பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸ் இருக்கும். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேலரி தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா, இந்த போஸ்ட்டுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 33 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தமாக இந்தியா முழுக்க உங்களுக்கு 5800 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அப்கமிங் நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நமக்கு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் தருவாங்க. அந்த ஷார்ட் நோட்டீஸ் தான் இது. ஓகேங்களா, கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் எப்போ இருந்து அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 21ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு. ஓகேங்களா, அண்டர் கிராஜுவேட் பார்த்தீங்கன்னா 12th முடித்தவங்க, 12th பாஸ் பண்ணவங்களுக்கான வேக்கன்சிஸ் எல்லாமே அக்டோபர் 28ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 27ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இதோட டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் போர்ட்டல் அப்ளை பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ண உடனே நமக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்ததும் இன்னும் கொஞ்சம் கிளியரான வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி பற்றி ஷார்ட்டாக இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா RRB NTPC 12th பாஸ் பண்ணவங்களுக்கான போஸ்டிங்ஸ். ஸோ இந்த போஸ்டிங்ஸ் பொறுத்தவரை உங்களுக்கு 3050 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்கோம். 12th பாஸ் பண்ணவங்க எலிஜிபிள், ஏஜ் லிமிட் 18-30 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி டீட்டெயில்ஸுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபீஸ் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா SC ST எக்ஸ் சர்வீஸ்மேன் PWD கேட்டகரி EBC இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருமே 500 ருபீஸ் நீங்கள் ஃபீஸ் பெய்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபீஸுமே உங்களுக்கு ரீஃபண்டபிள் தான். ஸோ அது எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் CBT எக்ஸாமினேஷன் நீங்கள் அப்பியர் ஆன உடனே உங்களுக்கு இந்த ஃபீஸ் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க, ஹையஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்க, அதெல்லாம் கிடையாது. நீங்கள் அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணாலே போதும். 250 ருபீஸ் ஃபீஸ் பெய்ட் பண்ண எல்லாருக்கும் 250 ரூபா அப்படியே ஃபுல்லாக ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. 500 ருபீஸ் ஃபீஸ் பெய்ட் பண்ணவங்களுக்கு 400 ருபீஸ் ஃபீஸ் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆனால் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை அட்டன் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு உங்களுக்கு லாஸ்ட் டேட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணுறது, இன்ஸ்ட்ரக்ஷன், நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இது கிராஜுவேஷன் லெவல் போஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேஷன் முடிச்சவங்க எலிஜிபிள், 18-33 வயது வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு 35,400, ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் சேம் சேலரி சொல்லியிருக்காங்க. கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட், சீனியர் கிளர்க்குக்கெல்லாம் 29,200 சொல்லியிருக்காங்க. டிராஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும் 25,500 ரூபாய் இருக்கும். ஓகேங்களா? ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் சேம் ஒன்றே தான். SC ST எக்ஸ் சர்வீஸ்மேன் PWD கேட்டகரி EBC இவங்களுக்கெல்லாம் 250 ரூபா, அவங்கள தவிர்த்து மற்றவங்களுக்கு 500 ரூபா. இதே மாதிரி உங்களுக்கும் இதில் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு CBT எக்ஸாமினேஷன் இருக்கும், செகண்ட் ஸ்டேஜ் CBT எக்ஸாமினேஷன், டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டு, அதே மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ இதே செலெக்ஷன் ப்ராசஸ் தான் 2 போஸ்டிங்ஸுமே இருக்கும். ஸோ இதெல்லாமே இதில் இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் CBT நீங்கள் அட்டன் பண்ணதும் உங்களுக்கு இந்த ஃபீஸ் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. 250 ருபீஸ் பெய்ட் பண்ணவங்களுக்கு 250 ருபீஸும், 500 ருபீஸ் பெய்ட் பண்ணவங்களுக்கு 400 ருபீஸும் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ கிராஜுவேஷன் லெவல் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நவம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. அதோட லிங்க் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஷார்ட் நோட்டீஸ் தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே இந்த இடத்துல உங்களுக்கு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனோட லிங்க்குமே கொடுத்துருவேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட் இயர்லி ஒன்ஸ் வெளிவரக்கூடிய ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன். எல்லாமே பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். நம்ம தமிழ்நாட்டிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் வேக்கன்சிஸ் கண்டிப்பாக இருக்கும். அதையுமே நான் உங்களுக்கு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஜாப் ரிலேட்டடான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.